ஓம் காமாரிகாமாம் கமலாசனஸ்தாம் காமியப்பிரதாம் கங்கணபூஷஹஸ்தாம் காஞ்சி நிவாசாம் கனகப்பிரபாசாம் காமாட்சி தேவீம் கலயாமி சித்தே. ஸ்ரீ காமாட்சம்பிகாஜி நமஹ. குருப்யோ நமஹ. சிவாஜ நமஹ. மாலை முரசு இறைநேயர்களுக்கு வணக்கங்கள். இன்றைய விசேஷமாக இந்த மாதத்திலே வரக்கூடிய பங்குனி உத்திரத்துடைய மகிமைகளை பற்றி நாம் இங்கே சிந்திக்க உள்ளோம். நமது ஹிந்து மதத்திலே பல விஷயங்களை நமது முன்னோர்கள் புராணங்கள் வாயிலாகவும் மகாத்மியங்கள் வாயிலாகவும் நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக காஞ்சிபுரம் எனும் அருமையான க்ஷேத்திரத்திலே நகரேஷு காஞ்சி என்று புகழ்பெற்ற இந்த காஞ்சி மகாத்மியம் பங்குனி உத்தர திருநாளை பற்றி சிறப்பான விளக்கங்களை நமக்கு கூறுகிறது. அந்த விஷயங்களை நாம் இங்கே பார்க்க உள்ளோம். முன்னொரு காலத்திலே பல யுகங்களுக்கு முன்னதாக மேல்லோகத்திலே கைலாசத்திலே சிவபெருமானை உமாதேவியானவள் பார்வதியானவள் தன்னுடைய திருக்கரங்களாலே ஒரு சில வினாடிகள் கண்களை மூடுகிறாள். மூடியவுடன் அந்த சிவபெருமானுடைய இரு கண்களாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் பூமியிலே அந்த ஒரு க்ஷணகாலம் இல்லாமல் போகவே, அதனாலே சிவபெருமான் கோபம் கொண்டு அம்பிகையை பூலோகத்திற்கு சென்று பிறக்க வேண்டுமாறு சாபம் அளிக்கிறாள். அந்த சாபத்தின் வாயிலாக அம்பிகை பூலோகத்திலே பிறந்து ரிஷிகளாலே வளர்க்கப்பட்டு இறைவனை தவம் செய்ய இங்கிருந்து காசிக்கு கிளம்புகிறார். காசியிலே 12 ஆண்டுகள் தபம் செய்து அங்கே 12 ஆண்டுகளும் மிகவும் பஞ்சமாக இருக்கின்றது. அந்த பஞ்சத்தை போக்குவதற்காக பிரத்யக்ஷமாக அன்னபூர்ணியாக விளங்கி அன்னதானங்களை செய்கிறாள். இதனாலே அந்த சிவனுடைய கோபம் கொஞ்சம் குறைகிறது. அதையடுத்து காஞ்சிபுரம் அருகாமையிலே மாங்காடு எனும் அருமையான க்ஷேத்திரத்திலே அம்பிகை வருகை தந்து சுற்றிலும் பல லட்சம் மாமரங்கள் இருந்த இடம் அந்த மாங்காடு எனும் க்ஷேத்திரம். நட்சத்திரம் பூரம் முதல் மாசி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்று தன்னுடைய தவங்களை தொடர்ந்து 1 மாத காலம் தபஸ் பண்ணுற அம்பாள். ஆனால் சுவாமி நேரில் வரல. அப்போ அம்பாள் என்ன பண்ணுறா, தர்மங்களை செய்து இறைவனை சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்னு மனசில் சங்கல்பம் பண்ணிட்டு 32 தர்மங்களை காஞ்சிபுரத்திலே அம்பாள் பண்ணுறா. தர்மங்கள் என்பது வேறு, தானங்கள் என்பது வேறு. அதை நாம் சிந்திக்க போகிறோம். அந்த 32 தர்மங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவயாகம் செய்தல், பித்ருயாகம் செய்தல், பூதயாகம் செய்தல். தேவயாகம் என்பது ஒவ்வொரு விஷயங்களை நாம் தேவரிடம் கேட்டு பெறுவதற்கு அந்தந்த தெய்வத்துக்கு யாகம் செய்வது தேவயாகம் என்று பெயர். பித்ருயாகம் என்பது நம்முடைய முன்னோர்களுக்கு தேவையான விஷயங்களை பிரார்த்தனை செய்து பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் தானங்களை செய்வது பித்ருயாகம் என்று பெயர். பூதயாகம் என்பது பஞ்ச பூதங்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வது, சகாயங்களை செய்வது, அந்த பஞ்ச பூதங்களுக்கு இடையூறு ஏற்படாமல் பாற்றுக்கொள்ளுதல். உதாரணமாக கிணறு வெட்டுவது, கிராமக்ஷேமத்திற்காக குளத்தை வெட்டுவது, நிறைய விருட்சங்கள் வைப்பது, மரங்களை நாம் வைக்க வைக்க அதன் மூலமாக நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கின்றது. அதுபோன்ற பூத யஜ்யங்களை செய்தால், மானுஷ யாகம் என்பது மனிதர்களுக்கு தேவையான பல உதவிகளை செய்வது மானுஷ யாகம் என்று பெயர். வஸ்திரத்தை கொடுப்பது, தண்ணீரை கொடுப்பது, அன்னத்தை அளிப்பது, கல்வி கற்பதற்குண்டான விஷயங்களை செய்வது போன்றவை மனுஷ யாகம் என்று பெயர். அதை செய்கிறாள். அதை தொடர்ந்து மரபு சூத்திரம் ஓதுதல் என்று கூறுவார்கள். வேதம் படித்தவர்கள் வேதத்தை கூறுவார்கள். ஓதுவார் பெருமக்கள் தமிழ் மறைகளை ஓதுதல்.
அந்தந்த மரபு வழி மந்திரங்களை ஓதுதல் மரபு சூத்திரம் ஓதுதல் என்று பெயர். அந்த தர்மத்தை அம்பிகை காஞ்சிபுரத்திலே செய்கிறார். துறவிகளுக்கு மடம் கட்டித்தருதல். 4 ஆசிரமங்கள் உண்டு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று பெயர். அந்த முறையிலே துறவிகள் சந்நியாசிகளுக்கு தேவையான இருப்பிடம் கட்டி கொடுத்தல் என்பது ஒரு தர்மம். அதை அம்பிகை செய்கிறாள். இல்லத்தாருக்கு வீடு கட்டி கொடுத்தல். ஏழைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் தங்குவதற்கு வீடே இல்லை என்றால் அந்த வீடை தருதல் ஒரு முக்கியமான தர்மம். அதையும் அம்பிகை செய்கிறாள். அதற்கடுத்து தண்ணீர் பந்தல் அமைத்தல். பக்தர்களுக்கு மக்களுக்கும் வெயில் காலத்திலே இப்பொழுது அத்தி நட்சத்திரம் வரப்போகிறது. அந்த நேரத்தில் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா. மனிதர்களும் பறவைகளும் பட்சிகளும் நிறைய ஜீவராசிகளும். அப்போ அந்தந்த ஜீவன்களுக்கு தேவையான தண்ணீரை அளிப்பது ஒரு முக்கியமான தர்மம். அதை அம்பிகை அங்கே செய்கிறாள். நிழல் சோலை வைத்தல் என்று பெயர். இங்கிருந்து காசிக்கோ ராமேஸ்வரத்திற்கோ மற்ற க்ஷேத்திரங்களுக்கோ யாத்திரை செல்பவர்களுக்கு பிரயாணத்திலே சிரமங்கள் ஏற்படும். அந்த கஷ்டங்கள் இல்லாமல் அவர்கள் ஒரு இடத்துல அமர்ந்து உணவருந்தி அங்கேருந்து செல்வார்கள். அதற்கு நிழல் சோலை அமைத்தல் என்று பெயர். அதற்குரிய விஷயங்களை செய்வது ஒரு தர்மம். இறப்பவர்களுக்கு பொருள் வழங்குதல், அந்த ஈம காரியங்களை செய்தல் என்று பெயர். யாரேனும் உறவினர்கள் இல்லாமல் நண்பர்கள் இல்லாமல் இறந்து விட்டார் என்றால் அவர்களுக்குரிய சம்ஸ்காரங்களை செய்து அந்த ஜீவனை கரையேற்றுவது ஒரு உயர்ந்த தர்மம். அதை நமக்கு செய்ய வேண்டுமாறு அம்பிகை உணர்த்துகிறாள். குருடர்களுக்கு கண்ணாடி அளித்தல் மிக அருமையான தர்மம். அந்த கண்ணாடி அளிக்கிறது, அதை நாம் செய்வதாலே நமக்கு எப்பொழுதும் கண் நோய் வராமல் நல்ல முறையிலே கண் பிரகாசம் ஏற்படும். அது ஒரு விசேஷ தர்மம். அடுத்ததாக திக்கற்றவர்களுக்கு ஏதேனும் இடத்தை கொடுத்தல். யாரேனும் வீடோ தங்கும் இடமோ இல்லாமல் இருந்தால் பழைய காலங்களிலே இல்லங்களிலே திண்ணை என்று ஒன்று இருக்கும். அந்த திண்ணையிலே அவர்களை அமரச் செய்து அவருக்கு தேவையான சிறிய உதவிகளை செய்வார்கள். அது ஒரு தர்மமாகும். வியாதிஸ்தர்களுக்கு மருந்து அளித்தல். இப்பொழுது நாம் பார்த்துட்டு இருக்கோம், கேன்சர் போன்ற ரொம்ப கொடுமையான வியாதிகள்லாம் இருக்குது. அதை வியாதியாக இருக்க ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் இல்லை அவங்கள்ட்ட அப்படின்னா நம்ம ஒரு பணம் கொடுத்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி வச்சோன்னா நமக்கு பெரிய தர்மம். அது இப்போ சொல்கிறேன் நான். அப்பொழுது அந்த காலத்திலே அது போன்ற வியாதியாக இருந்தவர்களுக்கு அம்பிகை அதற்குரிய விஷயங்களை செய்து அவர்களை காப்பாற்றி தர்மத்தை துவங்கி வைத்தால். குழந்தைகளுக்கு பால் கொடுத்தல். பல காலங்களிலே பஞ்சம் ஏற்பட்டு குழந்தைகள் மிகவும் சிரமப்படுவார்கள். பசும்பாலை வாங்கி அந்த குழந்தைகளுக்கு ஆகாரமாக அளித்தல் ஒரு தர்மமாகும். சுண்ணம் தீட்டிய தாம்பூலம் இடுதல், இது ஒரு தர்மமாக கருதப்படுகிறது. எண்ணெய் சீக்காய் வழங்குவது ஒரு தர்மம். பூமிதானம் செய்வது ஒரு தர்மம். படுக்கைகளை தருவது ஒரு தர்மம். நீண்ட நாட்களாக ஒருவர் மரணத் தருவாயை எட்டிவிட்டார், ஆனால் மரணம் வரவில்லை, ரொம்ப அந்த ஜீவன் கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணணுமா, பாய் தலகாணி வாங்கி தானம் கொடுத்தாருன்னா அவருக்கு நல்ல முறையில் அந்த மரணம் ஏற்பட்டு உயிர் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அது ஒரு தர்மமாகும். கோதானம் செய்தல், உயர்ந்த தானம் கோதானம். நாமும் நம்முடைய 21 தலைமுறைகளும் செய்த நமக்கு தெரியாது செய்த பாவங்களை போக்கக்கூடியது கோதானம். அந்த கோதானத்தை வழங்குவது ஒரு தர்மம். கன்னிகாதானம் செய்தல், நல்ல முறையிலே நமது இல்லத்திலே பெண்ணை பறிக்க வைத்து வளர்த்து நல்ல மருமகனாக அந்த மகனை பார்த்து அவனுக்கு தானம் கொடுத்தல் கன்னிகாதானம் என்று பெயர். இது ஒரு தானம். ஏழைகளுக்கும் முடியாதவர்களுக்கும் திருமணம் செய்ய நம்மால் முடிந்த உதவிகளை செய்தல், இது ஒரு தர்மம். தீபம் கொடுத்தல்,
இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு தேவைப்படுவது முக்கியமாக விளக்கு, தீபம். இந்த தீபத்தை தானமாக அளிப்பது ஒரு உயர்ந்த தர்மம். அவருடைய கடனை நிவர்த்தி செய்தல், நம்முடைய நண்பரோ அல்லது உறவினரோ அல்லது யாரோ தெரியாதவரோ அவருக்கு ஒரு பெரிய கடன் பிரச்சனை இருக்குது, அதை நம்ம தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு உயர்ந்த தர்மம். வேண்டுவோருக்கு வேண்டுவதை கொடுத்தல் ஒரு தர்மம். விபூதி வாங்கி கொடுப்பது ஒரு தர்மம். ருத்ராட்சத்தை நம்ம தரோம். இப்போ பார்த்துட்டு இருக்கோம், பிரதோஷத்துக்கு போயிட்டு இருக்கோம், கோயில்கள் இருக்கலாம். நிறைய ஆலயங்களில் பிரதோஷத்திற்கு ருத்ராட்ச தானம் பண்ணுவாங்க, பார்த்துருப்போம். ஒரு சின்ன கயிறில் ருத்ராட்சத்தை கோர்த்து கொடுப்பாங்க, அது ஒரு தர்மம். ருத்ராட்ச மாலையை கொடுப்பாங்க, அது ஒரு தர்மம். சிவபூஜைக்கு தேவையான உபகரணங்களை கொடுத்தல் என்று பெயர். நிறைய அந்தணர்களும் ஓதுவார் பெருமக்களும் சிவனுடைய பக்திமார்களும் பக்தர்களும் சிவபூஜை செய்வாங்க. உயர்ந்த தர்மம் சிவபூஜை செய்வது. அந்த சிவபூஜை செய்வதற்குரிய பஞ்சபாத்திரங்கள், பித்தளை கிண்ணங்கள், மணி, தூபக்கால், தீபக்கால் போன்ற திரவியங்களை அளித்தல் ஒரு தர்மமாகும். வேத சிவாகமாதி புத்தகங்களை கொடுத்தல். நம்ம தமிழகத்திலே நிறைய வேத பாடசாலைகள், ஆகம பாடசாலைகள் இருக்கின்றன. அந்த பாடசாலைகளுக்கு சென்று அந்த வேத வித்தியார்த்திகள் படிப்பதற்குண்டான வேத புத்தகங்களையோ ஆகம புத்தகங்களையோ தமிழ் மறைகளையோ புஸ்தகமாக அளிப்பது ஒரு தர்மமாக கருதப்படுகிறது. சிவ சம்பந்தமான நூல்களை, விஷயங்களை போதித்தல். நமது மாலை முரசு இறை வாயிலாக நம்ம அந்த விஷயத்தை கேட்டுருக்கோம். இந்த தர்மத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு தர்மம். சைவ சமய விஷயங்களையும் வைஷ்ணவ விஷயங்களையும் தர்மங்களையும் போதிக்க செய்வது ஒரு தர்மம். சிவதீட்சை செய்து வைத்தல். ஜீவனுக்கு தேவையான முக்கியமான தீட்சை சிவதீட்சை. இந்த தீட்சையை செய்து வைக்க உதவுவது ஒரு தர்மம். சிவனடியார்களுக்கு தேவையான உதவி செய்தல். நம்ம பழைய விஷயங்களை நம்ம வரலாறு படிச்சிருப்போம், பழைய படங்களை பார்த்துருப்போம். அப்பர் பெருமானுடைய பெயரை கொண்டு பல இடங்களிலே பல தர்மங்களை செய்து முக்தி பெற்றார்னு பார்த்துருப்போம். அப்போ சிவனடியார்களுக்கு தேவையான வஸ்திரங்கள், பிக்ஷா பாத்திரங்கள், உணவுகள், தண்டம் போன்ற அனைத்தையும் தானமாக அளிப்பது ஒரு உயர்ந்த தர்மம். இது போன்ற 32 தர்மங்களை அம்பிகை செய்து தர்ம சம்வர்தனி, அறம் வளர்த்த நாயகி என்ற பெயர் அப்பொழுது அம்பிகைக்கு உருவானது. அந்த தர்மங்கள் அனைத்தையும் செய்த பிறகு சிவபெருமான் காட்சியளித்து பங்குனி உத்திர திருநன்னாளிலே மிக சிறப்பாக விவாகோத்சவம், திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று அனைவருக்கும் அனுகிரகம் செய்தார். அவ்வளவு உயர்ந்த இந்த பங்குனி உத்திர திருநாளிலே நாம் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு ஆயுஹு கீர்த்திம் என்று கூறும் வகையிலே விவாக மகோத்சவத்தை, திருக்கல்யாணத்தை நாம் தரிசனம் செய்வதனாலே நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் நமது இல்லங்களிலே மங்கள நிகழ்வுகள், திருமணம் போன்ற விதவங்கள் நடைபெறக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடியது திருக்கல்யாண மகோத்சவம். அதன் முறையிலே அம்பிகை ஆகமத்திலே கூறியுள்ளபடி மண்ணாலே ஒரு சிவலிங்கம் அமைத்து அந்த சிவலிங்கத்திற்கு ருத்ராட்சத்தை அர்ப்பணம் செய்து மிக சிரத்தையோடு சிவபெருமானை பூஜித்து 28 நாட்கள் தவம் செய்கிறாள் காஞ்சிபுரத்திலே. அந்த பூஜையை சந்தோஷமாக ஏற்ற சிவபெருமான் ஒரு சிறு திருவிழாடலாக அங்கே ஒரு நதியை அனுப்புகிறார். அந்த நதியின் பெயர் கம்பா நதி என்று கூறுவார்கள். அந்த கம்பா நதியானது வேகமாக அந்த லிங்கத்தை அடித்து செல்ல வருகிறது. அந்த லிங்கம் அடுத்து செல்லாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அன்போடு இறைவனை அணைத்துக் கொள்கிறாள் ஸ்ரீ காமாட்சி தேவி. அப்படி அணைக்கப்பட்ட லிங்கம்தான் நாம் இப்பொழுது அனைவரும் தரிசனம் செய்யக்கூடிய ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர். அந்த இறைவனை அணைத்துக் கொள்ளவுடன் அந்த இறைவன் அங்கே காட்சி அளித்து நாளை மணப்பதாக கூறுகிறார். இந்த விசேஷங்கள் நடந்தது பங்குனி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம். மறுநாள் உத்திர நட்சத்திரம் அன்று பௌர்ணமி. அனைத்து தேவர்களும் புடைசூழ அருமையாக வாத்திய கோஷத்தோடு தேவர்கள் பூமாரி பொழிய அம்பிகைக்கும் ஸ்ரீ காமாட்சி தேவிக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் மாமரத்தின் அடியிலே திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது.
அதை அனைத்து தேவர்களும் கண்டு நமஸ்காரம் செய்து அனுகிரகத்தை பெறுகிறார்கள். அப்பொழுது எம்பெருமான் அங்கே வாக்களிக்கிறார். இதே போன்று ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய பங்குனி மாதம் உத்தராட்சரத்தன்று நான் இங்கே காட்சி அளித்து அனுகிரகம் செய்வேன் என்று எம்பெருமான் அங்கே வாக்களிக்கிறார். முன்பொரு சமயம் நாம் பல வரலாறுகளை நாம் கேட்டிருப்போம். அகத்திய பெருமானுக்கு வாக்களித்தார் இறைவன், திருக்கல்யாணத்தை தரிசனம் கொடுப்பேன் என்று. அதேபோல் இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சம்பிகா சமேத ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திலே பங்குனி மாதம் பிரம்மோத்சவம் மகோத்சவம் மிக அருமையாக நடைபெறும். கோலாகலமாக இருக்கும் அந்த காஞ்சிபுரம் க்ஷேத்திரம் இந்த மாதத்திலே. அப்படி பங்குனி மாதம் வரக்கூடிய உத்தராட்சரத்தன்று ஸ்ரீ காமாட்சி தேவிக்கும் ஏகாம்பரநாதருக்கும் விவாக மகோத்சவம் அங்கே சிறப்பாக நடைபெற்றது. அதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகின்றது. இந்த சிறப்பான நாளை கொண்டாடுவதற்காக தான் பல ஆலயங்களிலும் இதே பங்குனி மாதம் உத்தராட்சம் வரக்கூடிய நன்னாளிலே திருக்கல்யாண வைபவத்தை செய்கிறார்கள். இந்த திருக்கல்யாணத்தை நாம் உபயமாக செய்தாலோ அல்லது அங்கு சென்று நாம் தரிசனம் செய்தாலோ நமது இல்லங்களில் இருக்கக்கூடிய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல முறையிலே விவாக பாக்கியம் கிடைத்து திருமண தடைகள் நீங்கி நல்ல முறையிலே நமது இல்லங்களிலே திருமணங்கள் நடைபெறும், மங்களங்கள் நடைபெறும். அந்த சமயத்திலே திருமாங்கல்ய சரடை வாங்கி 100 பேருக்கோ 50 பேருக்கோ அந்த பூஜையிலே வைத்து அதை நாம் அளித்தோமேயானால் நமது இல்லங்களிலே திருமண தடைகள் நீங்கும் என்று சான்றுகள் கூறுகிறது. அப்படி அனைவருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய நாள் பங்குனி உத்தர பெருநாள். அனைவரும் அந்த தினங்களிலே உங்களது இல்லங்களிலே அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று ஸ்ரீ உமா மகேஸ்வரரை வணங்கி காமாட்சி தேவியும் ஏகாம்பரநாதரையும் தரிசித்து இறைவன் அருளாலே அனைத்து இல்லங்களிலும் மேன்மேலும் மங்களங்கள் நடக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து இந்த விஷயத்தை பூர்த்தி செய்கிறோம். வணக்கம்.